மிதுன ராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். மிதுனம் அப்படின்னாலே அது ஒரு இரட்டை ராசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இரண்டு விதமான சிந்தனைகள் ஒரே நேரத்தில் ஆக்கிரமிக்கும். இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா அப்படிங்கிற குழப்பம் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் யார் எளிதாக முடிவெடுக்கிறாங்களோ, அதாவது விரைவாக முடிவெடுக்கிறது இல்லை, முடிவெடுத்த பிறகும் சில பேர் யோசிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அது நல்ல விதமாக அமையாது. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை விதமான யோசனைகள் வேணாலும் செய்யலாம். அதனால் இந்த குழப்பத்திலேருந்து அவங்க முதல்ல விடுபட்டு வந்தாலே வெற்றி பெற்றுடுவாங்க. அதே போல் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இரட்டையாகத்தான் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வரக்கூடிய செலவுகளும் அதேமாதிரி ரெண்டாக தான் சேரும். கூடுமான வரையும் ஒரே நேரத்தில் இரண்டு விதமான விஷயங்களில் கவனம் செலுத்துகிறவங்களாம் இருப்பாங்க. ஒரு வகையில் ப்ளஸ்ஸாகவும் பார்த்துக்கலாம், அதை இன்னொரு வகையில் மைனஸாகவும் பார்த்துக்கலாம். இப்போ பார்க்கும்போது மிதுன ராசிக்கு ராசிநாதனான சுக்கிரன் மாதத்தோட தொடக்கத்திலையும் சரி, மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9ஆம் இடமான மிதுனத்தில் தான் இருக்காரு. பொதுவாக ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. 9ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் இல்லையா? இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மிதுன ராசிக்குரிய புதனே 4ஆம் இடத்துக்கும் உரியவர். அவர் போய் 9ஆம் இடத்துல உட்காரும் போது 4ம் 9ம் சம்பந்தப்படும் போது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் உருவாகும். குறிப்பாக சொல்ல போனால் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள், வெளிநாட்டில் இருந்து ரொம்ப நாளாக கிரீன் கார்டு கிடைக்கல, அந்த ஊர் சிட்டிசன்ஷிப் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் தவிக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு இது கிடைப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டு நினைச்சவங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது தடங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா அது வெற்றிகரமாக முடியும். இதெல்லாம் ஒரு நல்ல விசேஷம். அதே போல் பார்த்தீங்கன்னா தந்தை வழியிலேருந்து சில பேருக்கு சொத்துக்கள் பிரித்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராசிநாதனான புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறதும் 4ஆம் அதிபதியான புதன் 9ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்த்தா கூட, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த புதனுடைய சேர்ந்து ராகுவும் இருக்கு இல்லையா? இந்த ராகுவும் புதனும் சேர்றது அப்படி ஒரு நல்ல சேர்க்கை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா புதனுங்கிறது அறிவை குறிக்கக்கூடிய கிரகம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனத்தை குறிக்கிறது. இரண்டு மனிதர்களுக்குள்ள ஒரு சமரசமான பேச்சுவார்த்தை நடத்துறது, தூதை குறிக்கிறது, கமிஷனை குறிக்கிறது, தரகு குறிக்கிறது, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இளைஞர்கள் இளம்பெண்களை குறிக்கிறதும் புதன் தான். இது போய் ராகுவோட சம்பந்தப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு கிட்டத்தட்ட நம்ம பாம்பு அப்படின்னு சொல்றதுனால வளைந்து வளைந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல. புதன் அங்கே போய் சேரும்போது என்ன நிலை ஏற்படும்னா, ஒரு மாதிரி இந்த சாய்வு மேஜை விளையாடுவாங்க இல்லையா, ஒரு பக்கம் பசங்க உட்காந்துதுன்னா இன்னொரு பக்கம் கீழே இறங்கும், அந்த சீசா விளையாட்டு இருக்கு இல்லையா, இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கும். இதுதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறம் மற்ற ப்ளஸ்ஸான விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம். அப்போ புதன் அந்த இடத்துல சேரும்போது பார்க்கும்போது ராகுவோட சேர்க்கும்போது அது ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தாது. வணிகத்திலையும் வாழ்க்கை முறையிலும் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தி ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு திணறக்கூடிய சூழலை உருவாக்கும். அதே சமயத்தில் கூடவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்குது, சுக்கிரன் இருக்குது. இந்த 5 கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள் வர்றதுனால என்ன முடிவு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தால் கூட அதையும் கடந்து இந்த கிரகங்கள் ஒன்னோட எது கஷ்டப்படுதோ, எது நஷ்டப்படுதோ, எது நெருக்கடியில் இருக்கோ, எது மகிழ்ச்சி இருக்கோ, இப்படி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எந்த சூழ்நிலையில் நாம் இருக்கோம், இல்லை நெருக்கடியில் தான் இருக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு சூழலில் இந்த மாதம் முழுக்களும் போனால் கூட, இன்னொரு பக்கம் என்னன்னா சுக்கிரன் இடப்பெயர்ச்சி ஆன பிறகு இவர்களுக்கு எல்லாமே நிலை மாறிடும். இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட பிற்பகுதியில் சனியும் சுக்கிரனும் சேர்ந்து 15 நாள் தனியாக இருக்கிறதுனால, மீன ராசியில் இருக்கிறதுனால, இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடியிலேருந்து கிளியர் ஆகி வெளியில் வர்ற அளவுக்கு மிதுன ராசிக்கும் அந்தமான வருவாயை ஏற்படுத்தி கொடுத்துருங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இந்த மாதம் முழுக்களும் கொஞ்சம் குழப்பம் அதிகமாக தான் இருக்கும். 9ஆம் இடத்துல 4-5 கிரகங்கள் ஒன்று சேரும்போது அந்த நெருக்கடி இருக்க தானே செய்யும். அதை பெருசாக எடுத்துக்காமல் முதல்ல உணர்ந்துக்கிட்டோம்னா அதை நினச்சி நம்ம யோசிக்க மாட்டோம். எல்லாம் மாறி போய்டும். ஒரு 15 நாளுக்குள்ளே குழப்பம், அடுத்த 15 நாளுக்குள்ள நார்மலுங்கிறதுனால இதை பற்றி நம்ம பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது இந்த ராசிநாதனோட அந்த கிரகங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் புதனோட சேர்ந்திருக்க, ராகு சேர்ந்திருக்கிறதுனால உண்டாகக்கூடிய பலன்களை நம்ம பார்த்தோம். அடுத்தது புதன் கூட ஒரு கிரகம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் இருக்கு இல்லையா? சுக்கிரன் பார்க்கும்போது ராசிக்கு ஒரு பக்கம் 5ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் 12ஆம் அதிபதி. அப்போ 5க்கும் 12க்கும் உரிய கிரகம் 9ஆம் இடத்துல உட்காரும்போது இது வெளிநாட்டிலேருந்து பணம் வருவதற்கான
செய்வதற்கான சில வாய்ப்புகள் உருவாக்கும். அதாவது நம்மளுடைய நண்பர்கள் நமக்கு கொடுக்கலாம், அல்லது பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் மூலமாக வெளிநாட்டிலேருந்து நமக்கு பணம் வரலாம், அல்லது வெளிநாட்டு முயற்சிகள் ஏதாவது செஞ்சிங்கன்னா இந்த நேரத்தில் அது கைகூடி வரலாம். அதே போல் பிள்ளைகள் வழியிலையும் வெளிநாட்டில் கல்வி கற்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய வீட்டில் பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள் வந்து வெளிநாட்டில் இருந்து தந்தையர்களுக்கு பெற்றோர்களுக்கு பணம் அனுப்பி வைக்கும். அதன் மூலமாக வெளிநாட்டு பணம் கிடைப்பதற்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு வகையில் நல்ல ப்ளஸ் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் வந்து 9ஆம் இடத்துல போய் உட்காருது. பொதுவாக அந்த சூரியன் வந்து 9ஆம் இடத்துல உட்கார்றது அவ்வளோ சிறப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பானது கிடையாது. ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா தந்தையை குறிக்கக்கூடிய இடம். அதில் போய் சூரியன் உட்காரும்போது பார்த்திங்கன்னா சூரியன் மட்டும் தனியால கூடவே செவ்வாயும் சேர்ந்து உட்கார்றதுனால தந்தை வழியில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ செலவுகள் அந்த மாதிரி சில செலவுகள் உருவாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கையில் வச்சுக்கிட்டு தான் செலவு பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. கடன் வாங்கி செய்யக்கூடிய சில சூழ்நிலைகளும் வரும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா ரொம்ப மனசளவில் வருத்தாமல் இதை ஒரு செய்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு பின்னாடி அதுவே உங்களுக்கு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுனால கவலைப்படாமல் செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது. அடுத்தது பார்க்கும்போது சூரியனும் தனியாரில் சூரியனோட ராகு சேருவதனால இது ஒரு மாதிரியான கிரகண தோஷத்தை ஏற்படுத்தும். அப்போ வளர்ச்சி எந்த வகையில் யோசித்தாலும் நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் இந்த வளர்ச்சி இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். இது வந்து ஒரு மாதத்துக்கு தான், அதுக்கப்புறம் நிலை மாறிடுங்கிறதுனால அது வரைக்கும் கொஞ்சம் கவலைப்படாமல் இருக்கணும். ஒரு பக்கம் சூரியன் வந்து ராகுவோடு சேர்ந்து 9ஆம் இடத்தில் இருப்பதனால அது சம்மந்தப்பட்ட நெருக்கடிகளை வந்து நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாகநாதர், நாகேஸ்வரர், நாகராஜர் அப்படிங்கிற பேரில் உள்ள கோயில்களுக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சென்று இந்த மாதத்தில் வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அதே போல் புதனுக்கும் ராகுவோட சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறதுனால புதன்கிழமையில் காளிங்க நர்த்தன கிருஷ்ணரை வழிபடுவதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. சுக்கிரனோட ராகு சம்மந்தப்படுறதுனால அனந்த பத்மநாப சாமியை வெள்ளிக்கிழமையில் வழிபடுறதும் சிறப்பு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா செவ்வாயோட ராகு சம்மந்தப்படுவது பாபா வழிபாடு சிறப்பு. மொத்தத்தில் பார்க்கும்போது 9ஆம் இடத்துல 4க்கு மேற்பட்ட கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் ஞானியர் வழிபாடு சித்திர வழிபாடு மட்டும் சென்றாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு நெருக்கடி கிடைக்கும். அடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி சுக்கிரன் வந்து அடுத்தது சனியோட போய் சம்மந்தப்படுறதுனால அது 10ஆம் இடமாகவும் இருக்கிறதுனால தொழிலில் வந்து நீங்கள் எந்தெந்தெல்லாம் தடைப்பட்டு எந்தெந்த நெருக்கடியை சந்திக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டீங்களோ அதுலேருந்து ஒரு கண்டிப்பாக ஒரு விடுதலை கிடைக்கும். எதிர்பாராத தன வருவாய், அதாவது எதிர்பாராத வகையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு தன வருவாய் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இது வரைக்கும் நீங்கள் தொழிலில் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மாதத்தோட பிற்பகுதி, அதாவது 3வது வாரம் 4வது வாரத்தில் காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இந்த சுக்கிரன் சனி காம்பினேஷன் காலகட்டங்களில் தொழில் ரீதியாக உங்களுக்கு தேவையான விஷயத்தை கிடைக்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கணும். இதே வாய்ப்பு அடுத்தடுத்த நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுனால கிடைக்கக்கூடிய அந்த சொற்ப நாட்களுக்குள்ளே என்னென்ன செய்துக்க முடியுமோ, என்னென்ன ஃபவுண்டேஷன்ஸ்களை உருவாக்கிக்க முடியுமோ அந்த அடித்தளங்களை அமைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல பாதுகாப்பாகவும் இருக்கும். தொழிலுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்த மாதிரி இருக்கும். அடுத்து வரும்போது ராசிலேயே இருக்கக்கூடிய குரு, அந்த ராசிலேயே இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்துங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த சில மாதங்களாக குரு வக்ர நிலையிலே இருந்ததுனால பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருந்திருக்காது. ஆனால் இந்த மாதத்தோட இறுதியில் மாசி மாத இறுதியில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால அதுக்கப்புறம் ஜென்ம குருங்கிறது உங்களுக்கு இயக்க ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுனால அந்த நேரங்களில் கொஞ்சம் கடுமையாக ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகள்லாம் வந்து சேரும். வேலை பளு தான் கடுமையாக இருக்கும். ஏற்கனவே 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு தொழிலை விட்டு கொஞ்சம் கூட அங்கே விலக முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கி கொடுத்துருப்பாரு. இந்த குருவும் அங்கே வர்றதுனால ஆட்கள் பற்றாக்குறை, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களை சார்ந்து சில வேலைகளை செய்யக்கூடிய சூழ்நிலை, இதனால் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண முடியாத சின்ன சின்ன நெருக்கடிகள்லாம் இருக்கும். அதனால் பெரிய அளவுக்கு கவலைப்படாமல் பார்க்கணும். அதே சமயத்தில் 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வேலையில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. நீ நினச்ச மாதிரி நினச்ச ஸ்பீடுக்கு பண்ண முடியாதே தவிர நெருக்கடிகள் பெரிய அளவுக்கு இருக்காதுங்கிறதுனால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது இருப்பது வந்து உண்மையிலே உங்களுக்கு பெரிய சிறப்பு தான். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து நெருக்கடிகளை கொடுக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து வேலையில் அங்கங்கே அசைய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய டென்ஷனை கொடுத்துரும். அதே சமயத்தில் எல்லா நெருக்கடிகளையும் தாண்டி கடந்து மீண்டு வருவதற்கு கை கொடுப்பது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது தான். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கு கேது அளவுக்கு அதிகமான தைரியத்தை உங்களுக்கு கொடுத்து என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம அதிலேருந்து சந்தித்து மீண்டு வரலான்னு சொல்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் இது வந்து பொதுவாக வந்து அடுத்த ராகு கேது பயிற்சி வரைக்குமே நீங்கள் தொடர்ச்சி அதை செய்யலாம்.
தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகருக்கு அருகம்புல்லை வைத்து வழிபடுவது உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை கொடுக்கும். அதே போல் அருகில் ஏதாவது சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் இருந்தாலும் நீங்கள் சென்று வழிபட்டு வந்தாலும் அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டியதற்கு. மிதுன ராசியை பொறுத்தவரை ஏதாவது ஒரு வகையில் பஞ்சமில்லாத பண வரவு கண்டிப்பாக வந்துகிட்டு இருக்குங்கிறதுனால பெரிய அளவுக்கு போராட வேண்டிய அவசியம் கிடையாது. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் 5ஆம் அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்துல போய் பாக்கியாதிபதியோடு உட்கார்றதுனால அங்கே ஏற்கனவே பார்த்திங்கன்னா 9க்குரிய கிரகமான சனியும் அதோட சேர்ந்து இருக்கிறதுனால இது ரொம்ப மிகப்பெரியது. 5ம் 9ம் சேர்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஒரு பக்கம் 5ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் 9ஆம் அதிபதி சேர்ந்து 10ஆம் இடத்துல உட்கார்றதுனால மிதுன ராசிக்காரர்கள் எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணி மற்றவருடைய பாராட்டை பெறுவார்கள். அல்லது ஏதாவது ஒரு வகையில் விருது வாங்குதல், இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகளில் அவங்க பங்கேற்பாங்க. அவர்களுக்கும் நல்ல விருதுகள் கிடைக்குங்கிறதுனால இந்த நாட்களை ரொம்ப கவனமாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. என்னதான் சாதனை இருந்தால் கூட மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்குங்கிறதுனால தான் நீங்கள் சனிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு சித்தரோட ஜீவ சம்மதியை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. என்ன நேயர்களே, மிதுன ராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்தது கடக ராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.